போலீஸ் விசாரணையில் அடித்துக் கொல்லப்பட்ட திருப்புவனம் அஜித்குமாரின் சகோதரர் மருத்துவமனையில் அனுமதி. விசாரணையின் போது நவீனையும் போலீஸ் தாக்கியதாக கூறப்பட்ட நிலையில் உடல்நலக்குறைவு. ஊராட்சி ஒன்றிய நிதியை விளம்பரத்திற்கு பயன்படுத்துவதா என தமிழக அரசுக்கு இபிஎஸ் கண்டனம். மக்களின் வரிப்பணத்தை சுயநலத்திற்காக பயன்படுத்துவதாகவும் சாடல். பாமக நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணி நீக்கமா? பொய்யான தகவல் என்று ஜி.கே. மணி மறுப்பு. தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியாது என்பது தனது தனிப்பட்ட கருத்து. அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜாவின் கருத்தால் பாஜகவுடனான கூட்டணியில் சலசலப்பு. தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கும் இபிஎஸ்ஸிற்கு விசிக தலைவர் திருமாவளவன் வாழ்த்து. அதிமுக பாஜக பொருந்தாத கூட்டணி என்றும் விமர்சனம். செல்போனில் தொடர்பு கொண்டால் கட்சி நிர்வாகிகள் வணக்கம் கூட சொல்வதில்லை. பாஜக வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆதங்கம். மகளிர் உரிமைத் தொகை பெற நாளை முதல் விண்ணப்பங்களை வீடு வீடாக விநியோகம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் உள்ள தன்னார்வலர்கள் மூலம் விண்ணப்பம் வழங்க திட்டம். சென்னையிலிருந்து தூத்துக்குடி புறப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் எந்திர கோளாறு. விமானம் புறப்படும் போதே கோளாறு கண்டறியப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. சென்னை விமான நிலையத்திற்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கார் மோதியதில் காட்டு மாடு உயிரிழப்பு. காரில் பயணித்த இருவர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. மேற்கு வங்கத்தை ஒட்டிய வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 3 தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் வருகிற 12ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. ஆலையின் உரிமம் ரத்தான நிலையில் போர்மேன் கைது. மயிலாடுதுறையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி கொலை சம்பவம். பாமக முன்னாள் நிர்வாகி மகன் உட்பட 4 பேர் சரண். பெரம்பலூர் அருகே உள்ள அரசு பள்ளியில் பெண் பயிற்றுனருக்கு பாலியல் தொந்தரவு. ஆங்கில ஆசிரியரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார்.
நீலகிரி மாவட்டம் பிங்கர் போஸ்ட் பகுதியில் வீட்டின் மேற்கூரையில் கார் விழுந்த விபத்து. சிறிய காயங்களுடன் காரில் பயணித்த 5 பேரும் மருத்துவமனையில் அனுமதி. அரக்கோணத்தில் சாலையோரம் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளா அல்லது போதை ஊசிகளா என பொதுமக்கள் சந்தேகம். தமிழ்நாட்டில் 2299 கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை. மாவட்ட வாரியாக அறிவிப்பாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை குடமுழக்கு. ராஜகோபுர வாசலில் 8000 சதுரடி பரப்பளவில் பிரம்மாண்டமாக யாகசாலை அமைப்பு. விடுமுறை நாளில் திருவண்ணாமலையில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்த சுவாமி தரிசனம். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 50,000 கனஅடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து வினாடிக்கு 58,000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்று. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 50,000 கனஅடியாக நீடிக்கிறது. ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 12வது நாளாக தடை விதிப்பு. காரைக்குடி அருகே சாலையில் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது அதிவேகமாக மோதிய கார். இருசக்கர வாகனத்தில் வந்த முதியவர் படுகாயம். பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. கேரளாவில் அவசரமாக தரையிறங்கிய பிரிட்டன் போர் விமானத்தை சரி செய்யும் பணி தொடக்கம். போடுபாதையில் இந்த விமானம் இழுத்து சென்று சோதனை. சர்வதேச செய்தி முகமையான ராய்ட்டர்ஸின் எக்ஸ் தள பக்கம் இந்தியாவில் முடக்கம். கணக்கை முடக்க மத்திய அரசு சார்பில் எந்த கோரிக்கையும் வைக்கப்படவில்லை என விளக்கம். குற்ற செயல்களின் தலைநகரமாக பீகார் மாறிவிட்டதாக ராகுல் காந்தி கண்டனம். தொழிலதிபர் சுட்டுக் கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டி கடும் விமர்சனம். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரேசில் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து பிரதமர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார். புற்றுநோய் பாதித்த தொண்டருடன் வீடியோ காலில் பேசிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு விரைவில் உடல்நலம் பெற வேண்டும் என விருப்பம். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 135 அடியாக நீடிக்கிறது. நீர்த்திறப்பு 2067 கனஅடியாகவும் நீர் இருப்பு 5.87 டிஎம்சியாகவும் உள்ளது. அரசு இல்லத்தை காலி செய்யாத முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடிதம். அமெரிக்கா பார்ட்டி என்ற புதிய கட்சியை தொடங்கினார் எலான் மஸ்க். மக்களுக்கு சுதந்திரம் வழங்கவே கட்சி தொடங்கியதாக எக்ஸ் தளத்தில் பதிவு.
வணக்கம்.